வணக்கம், இது உங்கள் ஜீவா சினிமா. இன்னைக்கு என்ன டாபிக்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தினுடைய ட்ரெய்லர், அந்த ஆடியோ லான்ச்சு, ரஜினி பேசுனது, இது என்ன மாதிரியான டாக்கை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நல்லா தெரியும், ரஜினியினுடைய நிகழ்ச்சினாலே அன்னைக்கு பேசு பொருள் ரஜினி மட்டும்தான். அந்த அளவுக்கு சினிமா உலகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தியவர். இது யாரும் சொல்லி தெரிய போகிறதில்ல. வழக்கம் போல் அவர் கார்ல இருந்து இறங்குறது, நடக்கிறது, அந்த ஸ்டேஜ் ஏறுறது, அதே ஸ்டைல், அதே ஸ்பீடு கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கு. மின்னல் போல நீ நடந்து வந்தால் அப்படிங்கிற வைரமுத்து எழுதின, அண்ணாமலைக்கு எழுதினதாக இருக்கட்டும், ரஜினியோட நடையை பற்றி இதுவரையும் பாடல் ஆசிரியர்கள் வாலி, வைரமுத்து எழுதினதாக இருக்கட்டும், இப்போ வரையும் அவருடைய 35 வயசு 45 வயசுல சொன்னது இப்போ 74 வயசுலையும் உண்மையாகிற விதமும் அவ்வளோ ஸ்டைலாக கம்பீரமாக வழக்கம் போல் பேசியிருக்காரு. ரஜினியினுடைய இந்த ஸ்பீச்சுங்கிறது வழமையான பாணி தான். அவருக்கு எப்பவுமே தன்னுடன் பணியாற்றிய நடிகர்களை வானலாவிய அளவு புகழ்வார். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய சூப்பர் ஸ்டார், இந்த படத்தில் வந்து பெரிய ஆள் வந்து லோகேஷ் கனகராஜ் தான் அப்படிங்கிறார். படம் இயக்கிக்கிட்டு இருக்கும்போது சொன்னால் பரவாயில்ல, இல்லை படம் அடுத்த படம் இவர் இயக்கணுங்கிறதுக்காக சும்மா அவர் அப்பீஸ் பண்ணுறதுக்காக சொல்கிறாருன்னு எடுத்துக்கலாம். படம் எடுத்து முடித்ததுக்கு பிறகும் தன்னை விட இயக்குனர் தான் படத்தில் கெத்து, அவர் தான் படத்தில் பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு அவர் பாராட்டுறது வந்து வழக்கம் போல அவருடைய பெருந்தன்மையை தான் காமிக்குது. ஏன்னா லோகேஷ்க்கு வயசு 40 தான் இருக்கும். ரஜினியோட அனுபவமே சினிஃபீல்டில் 50 வயசு. ரஜினியினுடைய அனுபவத்தை விட குறைவானவர் லோகேஷ். அவர் வந்து இந்த அளவுக்கு ரஜினி புகழ்ந்து பேசுகிறாரு. ஆனால் இது லோகேஷ் கனகராஜ் படமாக கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா விளம்பரப்படுத்துறது எல்லாமே ரஜினியை வச்சு தான். ஸோ அப்படி தன்னை வச்சு தான் இவங்க பிராண்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுமே தன்னை விட இவர் தான் பெரிய பிராண்ட் அப்படின்னு அவர் சொல்வதற்கு ஒரு ஒரு மனசு, ஒரு பெருந்தன்மை வேணும். அது ரஜினிகிட்ட எப்போவுமே இருக்குது. அதில் லோகேஷை பற்றி அவர் ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாரு. இதில் லோகேஷ் வந்து சொன்னாராம், சார் நான் வந்து கமல்ஹாசன் ஃபேன் அப்படின்னாராம். உடனே ரஜினி சொல்லிட்டு சிரிக்கிறாரு, எப்படியெல்லாம் நம்மக்கிட்ட உள்குத்தா பேசுகிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினி வழக்கம் போல ஸ்டைலில் சொல்கிறார். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், மணிரத்னம் மேடையில் பொன்னியின் செல்வன்ல அவர்னு சொல்லியிருக்காரு, தளபதியில் ரஜினி நடிக்கும்போது சொன்னாராம், கமலுக்கு ஃபோன் பண்ணாராம், கமல் நீங்கள் எப்படி நாயகன் மணிசாரோட பண்ணீங்க, மணிரத்னத்தோட என்னால் பண்ணவே முடியல, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னே தெரியலையே, நிற்க சொல்கிறாரு, அப்படி பார்க்க சொல்கிறாரு, நமக்கு முடியல, அப்படி நாயகனில் எப்படி பண்ணீங்கிற. ரஜினிகாந்த் ஒரு மிகப்பெரிய நடிகர். அதை வந்து 1978 அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். 92 தளபதியில் ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. 78 6லிருந்து 60 வரை முள்ளும் மலரும், பூனா ஒரு கேள்விக்குறின்னு சினிஃபீல்டுக்கு வந்து 2 வருஷத்துலேயே ஸ்டைல், கெத்து, தோரணை, பஞ்ச் டைலாக்கு இதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் ரஜினியுடைய அடையாளம்னு எல்லாருக்கும் தெரியும். அற்புதமான நடிகன், ஒரு சிவாஜியை பின்பற்றுகின்ற ஒரு இன்னொரு சிவாஜி அப்படிங்கிற அளவுக்கான நடிப்பு உண்டு. அவர் நடிக்கிறது எல்லாமே, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே சிவாஜி கணேசன் மாதிரி தான். அந்த 77 78 சிவாஜியோட கண்ணு, ரஜினியோட கண்ணு உருட்டி பார்க்கறது, அந்த பட்டனை அவுத்துட்டு அப்படி நெஞ்சு தெரியுற மாதிரி அப்படி பார்க்குறது எல்லாமே மேக்ஸிமம் சிவாஜி மாதிரியே இருக்கும். அப்போ ஒரு ரொம்ப சிவாஜியை பார்த்து ஒரு கிளாசிக் ஹீரோவாகணுங்கிற வெறியில் தமிழ் சினிமாவுக்கு வந்தவர் ரஜினிகாந்த். அதனால் ரஜினிகாந்துக்கு வந்து நடிக்க தெரியல, நடிப்பு பிரமிக்கிறாரு, இந்த இயக்குனர் அதிகமாக வேலை வாங்குறாரு ரஜினி சொல்கிறதெல்லாம் அந்த இயக்குனர்களை வளர்த்து விடுவதற்கும் இயக்குனர்களை பாராட்டுவதற்கும் ரஜினி தரக்கூடிய பில்டப். இதை ரஜினியே மறுத்தாலும் இதுதான் உண்மை. அதனால் மணிரத்னம் தன்னுடைய தளபதி படத்தில் என்னால் ஒரு மாதிரி மணியோட டேலண்ட்டை பார்க்கும்போது அப்படின்னு ரஜினி விட்டது. கமல்கிட்ட ஃபோன் பண்ணி உடனே கமல் வந்து நீங்கள் முடியும், அவர் சொல்கிறத அப்படியே செய்யுங்க, அதுதான் சரியாக இருக்கும்னு அவர் சொன்னதாகவும் ரஜினி சொல்கிறார். நான் அப்பயே நினச்சிக்கிட்டேன், ரஜினி சொல்கிறது ரஜினியால் முடியாதா என்ன, அதுவும் தளபதியெலாம் ரஜினியோட நடிப்புக்கு சும்மா தூசு, ஒன்றுமே இல்லை ரஜினியோட நடிப்புக்கு. அவர் அதுக்கு முன்னாடியே பிரம்மாண்டமான நடிப்புலாம் நடிச்சு காமிச்சிட்டார். ஸோ நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, ரஜினியோட கேரக்டர் எப்போவுமே தன்னுடைய படங்களின் இயக்குனர்களை, தன்னுடன் நடித்த கதாநாயகிகளை, நகைச்சுவை நடிகர்களை, வில்லன்களை விட்டுத்தராமல் அவங்கள தன்னை விட பெரிய ஆளாக எப்பவுமே போர்ட்ரேட் பண்ணுவார். ரகுவரனாக இருக்கட்டும், ரம்யா கிருஷ்ணன், நீலாம்பரி. படையப்பா படத்தை பற்றி பேசும்போது ரஜினிக்கு ரம்யா கிருஷ்ணனை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் சொல்வார், நீலாம்பரி தி கிரேட், ரம்யா கிருஷ்ணன் சாலிட் அப்படிங்கிற மாதிரி பேசுவார். அருணாச்சலன் எடுக்கும்போது வடிவுக்கரசியை சொல்லுவாருங்க. வடிவுக்கரசி அவங்க அந்த கேரக்டருக்கு சம்மதிச்சது அது படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு வடிவுக்கரசி கேரக்டரை பாராட்டுவார். அந்த தேர்தலில் ஜெயலலிதாவை ஆதரித்துட்டு மனோரமா ரஜினியை ரொம்ப கேவலமாக திட்டிக்கிட்டு இருந்தாங்க மேடைக்கு மேடை. அந்த மனோரமா அழைச்சிட்டு வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஜெயிச்சிருச்சு. திருப்பி வாய்ப்பு கொடுத்து மனோரமாவுக்கு யாரும் வாய்ப்பை விட்டுறாதீங்க ஆட்சி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுத்து படம் முழுவதும் மனோரமாவை புகழ்ந்துகிட்டே இருப்பார். அருணாச்சலத்தில் மனோரமாவும் ரஜினியோட ஸ்டைலை ரசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ தன்னை திட்டினவர்களையும் அவர்களுக்கான உரிய அங்கீகாரத்தை, மரியாதையை வந்து ரஜினி எப்போதுமே தரக்கூடியவராக இருக்கிறார். அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உயரத்துக்கு போனதுக்கப்புறம் நம்ம எதிரிகளாக யாரையுமே பார்க்கக்கூடாது. இது ஒரு நல்ல லைஃப் லெசன். நீங்கள் ஒரு பெரிய உயரத்துக்கு போகணும்னு நினச்சிட்டிங்கன்னா
சின்ன சின்ன பங்காளி சண்டை, அன்னைக்கு அவன் பென்சில் உப்பு தரல, அன்னைக்கு நீ அவன் வெயில்ல காய வச்சுட்டான், அன்னைக்கு அவன் துரோகம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் மறந்துருங்க, நீங்க பெரிய ஆள் ஆயிருவீங்க. துரோகங்களை மறப்பவன் மிகப்பெரிய மனிதனாவான். எதிரிகளை, துரோகங்களை, சின்ன சின்ன வழிகளை மறந்துட்டு என் லைஃப் வேற எங்கேயோ இருக்கணும் அப்படின்னு நினைச்சா பெரிய ஆள் ஆயிடலாம். அதுக்கு ரஜினி ஒரு உதாரணம். யாரையுமே எதிரியா பகச்சிக்க மாட்டார், எல்லோரையுமே. அப்படி சண்டை போட்டவங்களை கூட, ஜெயலலிதாவை கூட தைரியலட்சுமி அப்படின்ட்டார். டாக்டர் ராமதாஸ் பேத்திக்கு படம் எடுக்கும்போது வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்றாரு. ஸோ அவருக்கு எதிரிகளா அரசியல், சினிமா எதுலையுமே தனக்கு எதிரிகள் கிடையாதுங்கிற மாதிரியான நிலையில கொண்டு வந்துட்டாரு. அந்த விதத்துல கமல் ஃபேனு லோகேஷ் சொன்னதை சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, நான் அவ்வளவு பெருசா நடிக்க மாட்டேன், ஆனா கமலஹாசன் எப்படி நல்லா உயிர் கொடுத்து நல்லா நடிப்பாங்க. அதனால லோகேஷ் கனகராஜ் நேசா சொல்றாரு, சார் நான் கமல் ஃபேன் சார், கமலஹாசன் மாதிரி நடிப்பு எதிர்பார்ப்பேன் சார் அப்படின்னு அவர் என்கிட்ட சொல்ல வராரு. எனக்கு அது புரியுது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எவ்வளவு பெருந்தன்மையான வார்த்தை. உடனே ரஜினி சொல்றாரு, நானும் கொஞ்சம் நடிப்பேன்ப்பா, நடிப்பேன் அப்படி லோகேஷ் வந்து நான் நடிப்பேன், நான் சும்மா அந்த பஞ்ச டைலாக் ஸ்டைல் மட்டும் இல்லை, நானும் நடிப்பேன் அப்படின்னு எவ்வளவு தன்னடக்கமா அந்த மேடையில சொல்றாரு பாருங்க. இப்படி ஒரு கான்வர்சேஷனே நடந்திருந்தாலும் அதை சொல்லணுங்கிற அவசியம் ரஜினிக்கு இல்லை. ஆனா உண்மையிலே கமலஹாசனுக்கு இணையா ஒருபடி மேலேயே ரஜினிகாந்த் பல படங்களை நல்லா நடித்திருக்கிறார். அப்படி நடித்த படங்களை விட அவர் ஸ்டைலாவும் மசாலா படங்களும் அதிகம் நடித்ததுனால ரஜினி எல்லாரும் மசாலா படம், ஸ்டைல் ஹீரோ அந்த ரேஞ்சிலே வச்சு பார்த்துட்டாங்க. இருந்தாலும் ரஜினி தன்னடக்கமா உலக நாயகன், நடிப்புனா கமலஹாசன் தான், கமலஹாசன் ரசிகர் என்னைய படம் எடுக்கிறாருங்கிறத ஒரு ப்ரைடா அவரு சொல்றாரு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே போல சத்யராஜ் அவர்களை பற்றி சொல்லும்போது, நானும் அவரும் மிஸ்டர் பாரத்ல ஒரு 38 வருஷத்துக்கு முன்னாடி நடித்தோம், அதில் வில்லனா நடிச்சாரு, இந்த படத்தில் எனக்கு நண்பனாக நடிக்கிறாரு அப்படின்னு சத்யராஜை பற்றி பேசுகிறார். சத்யராஜை பற்றி பேசும்போது கூடுதலாக சில வரிகள் சொல்கிறார். கருத்தியல் ரீதியாக எனக்கும் அவருக்கும் நிறைய மாறுபாடு உண்டு, என்னை பல இடங்களில் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு, ஆனால் நாங்கள் ரெண்டு ஒரு தனிப்பட்ட முறையில் எந்த எங்களுக்குள்ள பிரச்சனையில் நட்பு பாராட்டியிருக்கோங்கிறார். சத்யராஜ், மிஸ்டர் பாரத், ரஜினி சத்யராஜ் காலகட்டம் வேற. இப்போ சத்யராஜும் பல விஷயங்களை, அதுக்கப்புறம் கதாநாயகனா வந்து வேற லெவலில் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு பெரியாரிய சிந்தனையாளரா, பெரியார் அம்பேத்கர் மார்க்சிய சிந்தனையாளரா சத்யராஜ் அடையாளப்பட்டு கொண்டு இருக்கிறார். தமிழர் விஷயம், தமிழர் அரசியல், காவிரி பிரச்சனையில தொடர்ச்சியா குரல் கொடுப்பாரு. அந்த வகையில ரஜினிகாந்தையும் அவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அதுக்கு மரியாதை தர்றார் ரஜினி. அவர் பேசுனது சரிதான், காவிரி பிரச்சனை, தமிழர் அரசியல், ஒரு கொள்கை சார்ந்த சில விஷயங்களும் போது அவர் என்கிட்ட மாறுபட்ட கருத்து உடையவராக இருந்தாலும் அவர் நல்ல நண்பராக, எனக்கு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்றோங்கிறாரு. சத்யராஜும் ரஜினிகாந்தை பத்தி எப்பவுமே பெருமையாக தான் பேசுவார். ஸோ இதெல்லாம் ஒரு ஆழமான நட்பு, கருத்து முரண்களை கடந்து இருக்கக்கூடிய நட்பு. அதையும் ரஜினிகாந்த் வெளிப்படுத்துறாரு. சுருதிஹாசனை வச்சுக்கிட்டே ஒரு டயலாக் வேணும்னே வச்சிருக்காரு, உனக்கு அவர் அப்பா, எனக்கு அவன் நண்பன் அப்படிங்கிறார். இது படத்துல சத்யராஜுக்கும் பொருந்துமோ, நெஜத்துல கமலஹாசனுக்கும் பொருந்துங்கிற மாதிரி நல்லா வச்சிருக்கிறாங்க. கமலோட எனக்கு எந்த அளவுக்கு நட்பு இருக்கு, போட்டி தான் இருந்தாலும் நட்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு செய்கிறாரு. அதோட அஜித்துக்கு மங்காத்தால ஒரு டயலாக், நானும் எவ்வளவு நாள் நல்லவனாவே நடிக்கிறது அப்படிங்கிற அந்த அஜித் டைலாக் சொல்லிட்டு வெங்கட் பிரபுவையும் பாராட்டுறாரு, அஜித்தையும் பாராட்டுறாரு. தனக்கு பிறகு வந்த ஜூனியர் நடிகர்கள், தன்னை பார்த்து வளர்ந்த ஜூனியர் நடிகர்கள், அஜித்தா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்த லோகேஷ் கனகராஜ் ஆகட்டும், அவர்களை கூட அற்புதமா பண்றாங்க, ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பண்றாரு அஜித் அப்படின்னு பாராட்டுகிற மனநிலை இருக்கு பாருங்க. அது வந்து ரஜினிகிட்டம் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி வயது உள்ளவங்க யாருக்குமே தன்னுடைய போட்டி நடிகர்களை கூட பாராட்டிடுவாங்க, தான் ஏஜ் உள்ளவங்களை கூட பாராட்டிடுவாங்க, தன்னோட சீனியர்களை பயங்கரமா பாராட்டிடுவாங்க. தனக்கப்புறம் 20-30 ஆண்டுகளுக்கு பிறகு, 15 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த நடிகர்களை பார்த்து நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்றது, அதுவும் அவர்களுக்கு போட்டியா இன்னும் ரஜினி நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னும் விஜய் அஜித்துக்கு போட்டி தான் அவர். அப்படி இருந்தும் அஜித்தை பாராட்டி பேசுகிற அந்த தன்மையெல்லாம் வந்து ரஜினியோட கேரக்டர். எனக்கு தெரிஞ்சு ரஜினி மாதிரி இந்த அளவுக்கு எல்லோரையும் வந்து பாராட்டுகிற, மனதா பாராட்டுறது. அதாவது எனக்கு போட்டி யாரும் இல்லை, நான் யாரையும் போட்டியா நினைக்கல, எல்லாரும் என் தம்பிகள், என் அண்ணன்கள், என்னுடைய ஆசான்கள், அப்படிதான் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மனநிலையில இருந்து அவர் பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் பேசணுடைய சாராம்சம் குறித்து நம்ம விரிவாகவே பேசலாம். நான் ஃபர்ஸ்ட் ரஜினியோட இந்த கேரக்டர் வெளியாகிறத வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துல இன்னொரு விஷயம், அந்த ட்ரெய்லர்ல வந்து அப்படி அவர் எச்சரிச்சுட்டு போகும்போது ஒரு காக்கா சவுண்ட் வர மாதிரி இருக்கு. ப்ளூ சட்டை மாறலேருந்து பலரும் காக்கானோட விஜயத்தான் எச்சரித்து கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு என்னமோ ரஜினி வந்து விஜயெல்லாம் போட்டியா நினைக்கல. ஏன்னா ரஜினியோட ஒரு போட்டோ கிடைச்சிடாதான்னு ஏங்கிய நடிகர் தான் விஜய். அவங்க அப்பா நான் சிவப்பு மனிதன் எடுக்கும்போது போய் ரஜினியோட ஒரு போட்டோ எடுத்துக்கிறாரு. எங்க அப்பா ரஜினியை வச்சு இயக்கணும்னு அவங்க அப்பாட்ட கோரிக்கை வைத்தவர் விஜய். சினி ஃபீல்டுக்குள்ள வரும்போதே நான் ரஜினி ரசிகன், ரஜினியோட சிகரெட் தூக்கி பிடிக்கிறது, ரஜினி மாதிரியே தலையை சிலிப்பிக்கிறது, இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு தனக்கு அடையாளத்தை காமிச்சார். இல்லைன்னா தன்னுடைய படத்துல வந்து ரஜினி போஸ்டரா காமிக்கிறது, அண்ணாமல்ல தம்பி இங்கு ஆட வந்தேன்டாங்கிறது, பகவதி படத்துல சொல்லுவாப்புல பாபா மாதிரியே இவனும் ஒரு பஞ்சு கை சாய வச்சிருக்கான்னு வடிவில் சொல்லுவாப்புல. அப்ப ரஜினியை சொல்லி 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 பாட்ஷா, பகவதி, பாபா
அண்ணாமலன் ரஜினி படத்தை சொல்லி சொல்லி ரஜினி மாதிரி இவனும் சூப்பர் ஸ்டாரு, என்னைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினி தான், இந்த டயலாக்கை பேசி பேசி தான் விஜய் வளர்ந்தார். ரஜினிகாந்த் விஜயகாந்த் இந்த 2 பேரையும் பயன்படுத்தாம ரஜினி இருந்ததே இல்லை, விஜய் இருந்ததே இல்லை. அதுவும் ரஜினிகாந்த் ரசிகர்னு பூவே உனக்கால வரை கூட சொல்லுவார், நான் ரஜினி ஃபேன் தான், நான் ரஜினி ஃபேன் தான் அப்படின்னு சொல்லுவார். வசீகரால சொல்லுவார், பிறந்தா எம்ஜிஆருக்கு பேரனா பிறக்கணும், இல்லை ரஜினிக்கு மகனா பிறக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாப்புல. ஸோ மெர்சலுக்கு அப்புறம் தான் ஒரு அரசியலுக்காக எம்ஜிஆரை கையில் எடுத்தார். நான் எம்ஜிஆர் ரசிகர்னார். உலகத்திலே எம்ஜிஆர் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்களாக இருப்பாங்க. இவர் 20 வருஷம் ரஜினி ரசிகராக இருந்து திடீர்னு நான் எம்ஜிஆர் ரசிகர்னு டக்குன்னு ஒரு சீனை போட்டு மாத்தினாரு. ஸோ விஜயை ஒரு ஆளா நினைச்சு, விஜயை ஒரு போட்டியா நினைச்சு உனக்கு நான் எச்சரிக்கை விடுக்கிறேன் அப்படின்லாம் ரஜினி சொல்ல வாய்ப்பு இல்லை. ஏன்னா அஜித்ல இருந்து, லோகேஷ் கனகராஜ்ல இருந்து, கமலஹாசன்ல இருந்து எல்லோரையும் மனமாற பாராட்டுறவர் விஜயை போய் போட்டியா நினைக்க வாய்ப்பே இல்லை. அவர் திரைப்படத்துல இப்படி போடுவாரு விஜய் பபுல்காம், அது கூட ரஜினி ஸ்டைல் தான். ரஜினி ஸ்டைல் இல்லாம அவருடைய ஓன் ஸ்டைல்னு ஒரு விஷயம் விஜய்க்கு கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம், ரஜினி மாதிரி டான்ஸ் ஆட மாட்டார். இவர் டான்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும். டான்ஸ் உண்மையிலேயே நல்லா ஆடுவார் விஜய். அஜித்தை விட நல்லா ஆடுவார். ஒரு பிரபுதேவா இந்த ரேஞ்சுக்கு டான்ஸுக்குன்னு ஒரு தனித்துவத்தை விஜய் வச்சுக்கிட்டார். அதை தவிர்த்து நடிப்பு, நட, உட, பாவனை எல்லாமே ரஜினிகிட்ட கடன் வாங்கினது தான் விஜய். இதை மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். விஜயே மறுக்க மாட்டார். ஸோ ரஜினிகிட்ட இருந்து தான் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டாரு. பாடி லாங்குவேஜ், மேனரிசம், பஞ்ச் டைலாக்கு எல்லாத்தையும். ஸோ அப்படிப்பட்ட விஜயை போய் ரஜினி போட்டி அப்படின்னு நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு விமர்சனம் வருது. எனக்கு தெரிஞ்ச அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. அப்புறம் எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு அச்சம் இந்த படத்தில் எனக்கு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் நான் வயலன்ஸ் குறித்து காம்ப்ரமைஸ் பண்ணலைங்கிறார். ஒரு சமரசமற்ற நல்ல கருத்தை சொல்வதற்கு நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தா உண்மையிலே மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம். ட்ரக்கு, வயலன்ஸு, இளைஞர்களுக்கு எடுக்கிற எல்லா விஷயத்தையும் நான் அந்த படத்தில் வச்சிருப்பேன், அதில் நான் காம்ப்ரமைஸே பண்ணிக்க மாட்டேன்னு லோகேஷ் கனகராஜ் ஒரு பேட்டி பார்த்தேன். நெஞ்சு ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்த படம் ரஜினிங்கிற ஆங்கிளில் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஸ்டைலாக பண்ணியிருப்பாங்க. லோகேஷ் கனகராஜ் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பயமாக இருக்குது. ஏ சர்டிஃபிகேட் வாங்கி இருக்கிறத பெருமையாக பேசுகிறாங்க. ரத்தம் இதுவும் தெரிக்குமா, அநியாய வயலன்ஸ் இருக்குமாங்கிற பயம் இருக்குது. ரஜினி படத்தை பொறுத்தவரையும் ஆபாசம், இரட்டையர்த்த வசனம், வயலன்ஸ் இது 3மே தேவையில்லை. அருணாச்சலம் மிகப்பெரிய வெற்றி. என்ன அந்த படத்தில் வயலன்ஸ் இருந்தது, ஆபாசம் இருந்தது. பாட்ஷா மாபெரும் வெற்றி. எங்கே வயலன்ஸ் இருந்தது, டபுள் மீனிங் டைலாக் இருந்தது, ஜோக்குக்குன்னு தனி நடிகர்கள் கூட கிடையாது. அண்ணாமலை மாபெரும் வெற்றி, முத்து மாபெரும் வெற்றி. வயலன்ஸு, செக்ஸு, ரெட்டெடுத்த வசனம் இது எதுவுமே இல்லாமல் வெற்றி பெறுவதுதான் ரஜினி. ஏன்னா ரஜினி தாங்க மக்களுக்கு அந்த இடத்துல டோபமைன், போதை எல்லாமே. ரஜினி ஒரு ஆள் போதும் என்டர்டெயின் பண்ண. ஸ்க்ரீன்ல இருந்து கடைசி வரையும் ரஜினி காமிச்சினாலே படம் ஹிட்டு. அப்படிதான் ரஜினியோட படம் ஹிட் ஆயிருக்கு. இதில் எக்ஸ்ட்ராவா வயலன்ஸு, வன்முறை, கத்தி இதை நாங்கள் காமிச்சிருக்கோம் அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் சொல்றது எனக்கு புரியல. அது எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருக்குது. ரஜினி பாணியிலே இது போகும்போது படம் இன்னும் நல்லா ரீச் ஆகும். இல்லை லோகேஷோடைய மிக்சிங் இருக்கா, அவருடைய மற்ற நடிகர்கள் படத்தை வச்சு இயக்கும் போது அவர் வயலன்ஸ் அதிகம் சேர்க்கலாம். ரஜினி படத்தில் அது தேவையில்லை. ஏன்னா ரஜினியோட ஆடியன்ஸ் குழந்தைங்க இன்னும் இருக்கிறாங்க, லேடிஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸு. இவர் எப்படி கொண்டு போக போகிறாருங்கிற அந்த அச்சம் இருக்குது. அதையும் நான் ஒரு திறனாய்வாளராக இதில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி கூலிப்படம் வந்தோடனே பார்ப்போம். பார்த்துட்டு நம்ம விலாவரியாக விமர்சனங்களை செய்யலாம். இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள், பார்வைகள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.